ஹலோ எவரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்ட்ரொடக்ஷன் டு மைக்ரோபயாலஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோபயாலஜி அப்படின்னா நுண்ணுயிரியல் அப்படின்னு அர்த்தம். க்ரீக் வேர்ட்ஸில் மைக்ரோஸ் அப்படின்னா ஸ்மால், பயோஸ் அப்படின்னா லைஃப் பியரிங், லார்ஜி அப்படின்னா ஸ்டடி. ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோ ஆர்கானிசத்தை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ராஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா அண்ட் வைரஸஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆம்னி ப்ரெசன்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா ப்ரெசன்ட் எவரிவேர். கடவுள் எப்படி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். இந்த மைக்ரோபயாலஜியில் நாம் மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன், ஃபிசியாலஜி, மெட்டபாலிசம், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஹேபிட்டட்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். மைக்ரோப்ஸ் மே பி யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார் அண்ட் ஏசெல்லுலார் ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியா பற்றி தான். பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல்டு ப்ரோகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ப்ரோ மீன்ஸ் ஃபால்ஸ், கேரியோட்டிக் மீன்ஸ் நியூக்ளியஸ், ஃபால்ஸ் நியூக்ளியஸ். இதோட சைட்டோபிளாசத்துக்குள்ளே நியூக்ளியஸ் மற்றும் செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. இதோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லெஸ் தேன் 1 to 10 மைக்ரோமீட்டர் இன் லெங்த், 0.2 to 1 மைக்ரோமீட்டர் இன் வித் இருக்கும். இட் மே பி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். அது என்ன மொட்டைல் நான் மொட்டைல் அப்படின்னா, பாக்டீரியா நகருமா நகராதா அப்படிங்கிறது தான் மொட்டைல் நான் மொட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். மொட்டிலிட்டிக்காக ஃப்ளஜெல்லாங்கிற பார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பாக்டீரியா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும். இந்த ஃப்ளஜெல்லாவோட அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோனோட்ரைக்கஸ். மோனோட்ரைக்கஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பாக்டீரியல் செல்லோட ஒரு எண்டில் ஒரு சிங்கிள் ஃப்ளஜெல்லா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது மோனோட்ரைக்கஸ் ஃப்ளஜெல்லா. ஃபார் எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ் ஏரோஜினஸா. செகண்ட் ஒன் லோஃபோட்ரைக்கஸ். லோஃபோட்ரைக்கஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பாக்டீரியல் செல்லோட ஒரு எண்டில் கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளஜெல்லா இருந்துச்சு அப்படின்னா அது லோஃபோட்ரைக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ். தேர்ட் ஒன் இஸ் ஆம்பிட்ரைக்கஸ் ஃப்ளஜெல்லா. ஆம்பிட்ரைக்கஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாக்டீரியல் செல்லோட 2 எண்டுலேயும் சிங்கிள் ஃப்ளஜெல்லா ஆர் கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளஜெல்லா இருந்துச்சு அப்படின்னா அது ஆம்பிட்ரைக்கஸ் ஃப்ளஜெல்லா. ஃபார் எக்ஸாம்பிள் அக்வாஸ்பைரில்லம் செர்பன்ஸ். ஃபோர்த் ஒன் பெரிட்ரைக்கஸ் ஃப்ளஜெல்லா. பெரிட்ரைக்கஸ் ஃப்ளஜெல்லா அப்படின்னா என்னென்னா, ஒரு பாக்டீரியல் செல்லோட எல்லா பகுதிகளிலும் ஃப்ளஜெல்லா இருந்துச்சு அப்படின்னா அது பெரிட்ரைக்கஸ் ஃப்ளஜெல்லா. ஃபார் எக்ஸாம்பிள் சால்மோனெல்லா டைஃபி ஹேவிங் எ பெரிட்ரைக்கஸ் டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லா. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவோட ஷேப்ஸை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காக்கை ஷேப், செகண்ட் ஒன் இஸ் பேசில்லை, தேர்ட் ஒன் இஸ் ஸ்பைரில்லா. காக்கை அப்படின்னா என்னென்னா, ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியாவை நம்ம காக்கை அப்படின்னு சொல்லுவோம். கோள வடிவ பாக்டீரியாக்களை தான் காக்கை அப்படின்னு சொல்லுவோம். பேசில்லை அப்படின்னா ராட் ஷேப்டு பாக்டீரியாவை தான் நம்ம பேசில்லை அப்படின்னு சொல்லுவோம். கோள் வடிவ பாக்டீரியாக்கள் இதுதான் பேசில்லை. ஸ்பைரில்லா அப்படின்னா என்னென்னா, ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியாக்கள், தட் இஸ் திருகு வடிவ பாக்டீரியாக்களை நம்ம ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது பாக்டீரியல் செல்லோட ஸ்ட்ரக்சர் பற்றி தான். பாக்டீரியல் செல்லில் செல் மெம்பரேன் இருக்கும். இந்த செல் மெம்பரேனை கவர் பண்ணி செல் வால் இருக்கும். செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். செல் வாலை கவர் பண்ணி ஒரு கேப்சூல் லேயர் இருக்கும். இந்த கேப்சூல் லேயர் இஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ். சைட்டோபிளாசத்துக்குள்ளார நியூக்ளியாய்டு, ரிபோசோம்ஸ், டிஎன்ஏ, பிளாஸ்மிட் டிஎன்ஏலாம் இருக்கும். ரிபோசோம்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. டிஎன்ஏ ஆஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏவை தான் நம்ம பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்க போகிறது நியூட்ரிஷன் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவோட நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா, செகண்ட் ஒன் இஸ் ஹெட்டிரோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன? தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்கின்ற பாக்டீரியாக்களை நம்ம ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிந்தசைஸ் தயர் ஓன் ஃபுட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சோர்சஸ்
தான் வந்து நம்ம ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோசோமோனா ஸ்பீசிஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆர் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் ஃபுட்டுக்காக மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களை நாம் ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோட்ரோப்ஸை ஃபர்தராக டூவாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோட்டோட்ரோப்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஹீமோட்ரோப்ஸ். ஃபோட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன? யூஸ் லைட் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸுக்காக லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது ஃபோட்டோட்ரோப்ஸ். ஃபோட்டோ மீன்ஸ் லைட், ட்ரோப்ஸ் மீன்ஸ் ஃபுட். ஹீமோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது எனர்ஜி சோர்ஸுக்காக கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது ஹீமோட்ரோப்ஸ். ஹெட்டிரோட்ரோப்ஸை ஃபர்தராக 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாராசைட்டிக் பாக்டீரியா, செகண்ட் ஒன் இஸ் சாப்ரோஃபைட்டிக் பாக்டீரியா, தேர்ட் ஒன் இஸ் சிம்பயாட்டிக் பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் ஒன் பாராசைட்டிக் பாக்டீரியா அப்படின்னா லைவ் ஆன் ஹோஸ்ட் லைக் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். காசஸ் டிசீசஸ் டு த லிவிங் ஹோஸ்ட்டுக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்களை நம்ம பாராசைட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். சாப்ரோஃபைட்டிக் பாக்டீரியா அப்படின்னா லைவ் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டர். நெக்ஸ்ட்டு சிம்பயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னா மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் த ஹோஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் டு லெகுமினஸ் பிளான்ட்ஸ். இந்த பிளான்ட்ஸ் ரைசோபியத்துக்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுது. அட் த சேம் டைம் பிளான்ட்ஸுக்கு ரைசோபியம் நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வைரஸஸ் பற்றி. வைரஸ் அப்படின்னா லாட்டின் மொழியில் வெனாம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது தான் மீனிங். வைரஸஸ் ஆர் ஏசெல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் பாராசைட்ஸ். இதோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இது சென்டரில் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். இந்த நியூக்ளிக் ஆசிடை கவர் பண்ணி ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும். ப்ரோட்டீனை கவர் பண்ணி சில வைரஸஸில் என்வலப் இருக்கும், சில வைரஸஸில் இருக்காது. இது எய்தர் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ வைரஸஸாக இருக்கும். ஆர்என்ஏ வைரஸஸ்க்கு எக்ஸாம்பிள் டிஎம்வி வைரஸ், அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸஸ். டிஎன்ஏ வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபேஜஸ். ஒரு சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கலை நம்ம வீரியான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைரஸஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் க்ரோ இது வந்து ஒன்லி இன்சைட் த லிவிங் செல்ஸில் மட்டும்தான் வந்து பண்ணும். லைவ் ஆன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஈவன் பாக்டீரியா. 18 to 400 நானோமீட்டர் இன் சைஸ் இருக்கும். ஈஸிலி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஹோஸ்ட் டு அனதர் ஹோஸ்ட். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ். வைரஸ் யார் இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வைரஸஸை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்ட் வைரஸ், செகண்ட் ஒன் இஸ் அனிமல் வைரஸ், தேர்ட் ஒன் இஸ் பாக்டீரியோஃபேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட் வைரஸ் அப்படின்னா வைரஸ் தட் கேன் இன்ஃபெக்ட் த பிளான்ட்ஸ் மீன்ஸ் பிளான்ட் வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ். செகண்ட் ஒன் இஸ் அனிமல் வைரஸ் அப்படின்னா வைரஸ் தட் கேன் இன்ஃபெக்ட் த அனிமல்ஸ் மீன்ஸ் அனிமல் வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், போலியோ வைரஸ். தேர்ட் ஒன் இஸ் பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்னா என்ன? வைரஸஸ் தட் கேன் இன்ஃபெக்ட் த பாக்டீரியல் செல் மீன்ஸ் பாக்டீரியோஃபேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபேஜ். நெக்ஸ்ட்டு நாம் ஃபங்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபங்கை ஆர் யூகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். யூ மீன்ஸ் ட்ரூ, கேரியோட்டிக் மீன்ஸ் நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ். ஃபங்கை வந்து 2 ஃபார்ம்ஸில் இருக்கும், பாராசைட்ஸ் அண்ட் சாப்ரோஃபைட்ஸ். பாராசைட்ஸ் அப்படின்னா லிவிங் ஆன் லிவிங் ஹோஸ்ட்டுக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடியதை பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னா லிவிங் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டர், எய்தர் சிங்கிள் செல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். த பாடி ஆஃப் த ஃபங்கஸை தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி செல்லுலார் தாலஸை மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். மைசீலியம் ஹைஃபாக்களால் ஆனது. இதோட புரோட்டோபிளாசத்துக்குள்ள எல்லா வகையான செல் ஆர்கனல்ஸும் இருக்கும். நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, ரிபோசோம்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மே ஆர் மே நாட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஹெமிசெல்லுலோஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனலி நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பருக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை மைக்ரோபயாலஜிங்கிறத பார்த்தோம்.
மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா, வைரஸஸ் அப்படிங்கிறதுல பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கை இது மூணுத்தை பற்றின கேரக்டர்ஸஸ் பார்த்தோம். பாக்டீரியாவோட டைப்ஸ், ஷேப்ஸ், ஸ்ட்ரக்சர், நியூட்ரிஷன் பார்த்தோம். வைரஸஸோட டைப்ஸ் அண்ட் ஃபங்கை பற்றி பார்த்தோம். பேத்தோஜன் அப்படின்னா என்ன? பேத்தோஜன் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ஏஜென்ட். அதாவது இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை தான் நம்ம பேத்தோஜன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹோஸ்ட்டுக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது. ஹோஸ்ட்டுக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் பேத்தோஜன். இந்த ஸ்லைடில் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த லிங்க்குள்ளே போய் வித் அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாக்டீரியல் செல்ஸை நாம் லைவாக பார்க்க முடியும், அதோட மூமெண்ட்ஸோட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திப்போம். தேங்க்யூ. கீப் வாட்சிங் மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.